காஜு கத்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 1 கப் வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. குறன்னு இல்லாமல் எடுத்துக்கணும். இப்போது ஒரு கடாயில் 1/2 கப் வந்து சுகர் சேர்த்துட்டு அதில் 1/4 கப்புக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கம்பி பதம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஒரு கம்பி பதம் எப்படி பார்க்குறது பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து மிதமான சூடில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடாயில் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ அதண்டிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரும்போது இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம வந்து கையில் சூடு பொறுக்கிற அளவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி உருட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த கட்டையை வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான காஜு கட்லி வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா மறக்காமல் கீழே வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒரு காஜு கட்லி ஷேப்புக்கு கொண்டு வரணுன்னு எவ்வளோ போராடினேன். எப்படியோ வந்து கட் பண்ணி ஒரு வழியாக ஒரு இதை வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.